ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு தம்பூர் சென்னை. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, சைபர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சாப்டர் 17 தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துருவோம். அதனால இப்போ வந்து நம்ம 2 மார்க்ஸ் பண்ணலாம். 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் ஹார்வெஸ்டிங் கேட்டிருக்காங்க. A person or program collects login and password information from a legitimate user to illegally gain access to other accounts. ஹார்வெஸ்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனோட நாலேஜ் இல்லாமையே அவங்களோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஹார்வெஸ்டிங் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். போன வீடியோ பார்க்கறவங்க நான் ஐகார்டில் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட் ஆர் வேர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கமர்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் மேட் அவைலபிள் டு பப்ளிக் இல்லீகலி ஆர் ஆஃபன் கால்ட் வேர்ஸ். அதாவது உண்மையான ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸே வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வேர்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் கிராக்கிங். கிராக்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Cracking is where someone edits a program source or that the code can be exploited or modified. A cracker is a malicious or criminal hacker. அதாவது பார்த்தீங்கன்னா கிராக்கிங்னா ஒரு ஆஃபீஸ் கோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து மாற்றி எழுதுறது, மாடிஃபை பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அந்த கிராக் வந்து ஒரு கிரிமினல் ஹேக்கரால பண்ணப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து கிராக்கிங் மீன்ஸ் trying to get into computer systems in order to steal, corrupt or illegitimately view data. கிராக்கிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இல்லீகலா என்டர் ஆகி அதில் உள்ள விஷயங்களை வந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் கிராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் ஆர் த ரைட் 2 டைப்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. சைபர் அட்டாக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ், வார்ம்ஸ், ஸ்பைவேர், ரான்சம்வேர் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையில் இருக்கு. இங்கே வந்து 2 டைப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 2 டைப்ஸ் இல்லை, ஆக்சுவலாக அது 4 டைப்ஸ். அந்த 4 டைப்ஸ் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அப்புறம் வாட் இஸ் அ குக்கி. குக்கினா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குக்கி இஸ் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் டேட்டா சென்ட் ஃப்ரம் அ வெப்சைட் அண்ட் ஸ்டோர்ட் ஆன் த யூசர்ஸ் கம்ப்யூட்டர் மெமரி பை த யூசர்ஸ் வெப் டேட்டா while the user is browsing internet. அதாவது குக்கினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன டேட்டா தான். அது வந்து நம்ம வந்து வெப்சைட்ல ஏதாச்சும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன், அந்த சர்ச்சிங் அப்போ வந்து அது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எதை சர்ச் பண்ணுறோமோ அதை குக்கியாக வந்து ஒரு இடத்துல வந்து கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து சேவ் பண்ணி வச்சிடும். அந்த குக்கியை தான், அந்த மெமரியை தான் வந்து நம்ம வந்து குக்கின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் வந்துடும். 3 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபயர்வால்ஸ். ஃபயர்வால்ஸோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. A firewall is a computer network security based system that monitors and controls incoming and outgoing network traffic based on predefined security rules. அதாவது ஃபயர்வால்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள என்னென்ன உள்ள வருது என்னென்ன வெளியே போகுதுன்ற அந்த நெட்வொர்க் டிராஃபிக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ஃபயர்வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கு ஒரு ப்ரீடிஃபைன் செக்யூரிட்டி ரூல்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் எடுத்திங்கன்னா மைக்ரோசாஃப்டில் தனி ரூல்ஸ் இருக்கும். இதே வந்து மேக்ல பார்த்தீங்கன்னா மேக்ல தனி ரூல்ஸ் இருக்கும். இதே லினக்ஸில் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் தனி ரூல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் காமன்லி எஸ்டாப்ளிஷஸ் அ block between a trusted internal computer network and entrusted computer outside the network. அதாவது ஃபயர்வால் வந்து எப்போ காமனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக், அந்த பிளாக் வந்து இருக்கும்போது ட்ரஸ்டட் இன்டர்னல் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்லையும் என்ட்ரஸ்டட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் வந்து அவுட் சைடில் இருக்கும்போது என்ட்ரஸ்டடாக இருக்கும், வந்து இன்டர்னலாக இருக்கும்போது ட்ரஸ்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். டிகிரிப்ஷன்னா என்ன, இன்கிரிப்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்கிரிப்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங் த பிளெயின் டெக்ஸ்ட் இன்டு ரேண்டம் மேங்கிள்டு டேட்டா. அதாவது என்கிரிப்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து சைபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது தான் என்கிரிப்ஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து டிகிரிப்ஷன்னா என்னன்னா அதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறது, அந்த சைபர் டெக்ஸ்ட்டை பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து டிகிரிப்ஷன். இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷனும் வந்து பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் வந்து கிரிப்டோகிராஃபி மெத்தடில் வந்து நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பிளெயின் மெத்தட்லேருந்து சைபர் டெக்ஸ்டாக போச்சுன்னா அது வந்து என்கிரிப்ஷன். இந்த சைபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளெயின் டெக்ஸ்டாக மாறுச்சுன்னா அது டிகிரிப்ஷன். இவ்வளோதான் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
explain symmetric key encryption. Symmetric key encryption னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Symmetric encryption is a technique to use the same key for both encryption and decryption. இந்த கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு பாருங்க. Symmetric key encryption symmetricனா சேம்னு அர்த்தம். இப்போ சேம் கீனா ரெண்டு டிகிரிப்ஷனுக்கும் என்கிரிப்ஷனுக்கும் ஒரே கீயை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின்ல இருந்தே ஆன்சர் எழுதிடலாம். The main disadvantage of symmetric key encryption is that all authorized persons involved have to exchange the key used to encrypt the data before they can decrypt it. இப்போ வந்து இதுல வந்து மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரே கீ தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகலாம். சில பேர் இது வந்து டிக்ரிப்ட் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை எடுத்துடலாம் யோசிக்கலாம்ல. அந்த நேரத்துல வந்து யாரை வந்து என்கிரிப்ட் பண்ணணுமோ அவங்க வந்து பண்ணாம விட்டுட்டாங்கன்னா நமக்கு வந்து டேட்டா லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இஃப் எனிபடி இன்செப்ட்ஸ் த கீ இன்ஃபர்மேஷன் தே மே ரீட் ஆல் மெசேஜ். அவங்களுக்கு ஒரு கீ வந்து கிடைச்சிருச்சுன்னா அவங்க வந்து அதுல உள்ள மெசேஜஸ் எல்லாத்தையும் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா what are the guidelines to be followed by an computer user. கம்ப்யூட்டர் யூசர்ட வந்து என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் த இன்ஃபர்மேஷன் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட். நம்மளோட இன்ஃபர்மேஷனை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் செட்டிங் கேன் மேக் யூஸ் சர்ஃபிங் செக்யூர்டு. இப்போ நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு போடுறோம்னா காம்பினேஷன் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ், ஒரு கேபிட்டல் அப்புறம் ஒரு ஸ்மால், ஒரு சிம்பிள், ஒரு நம்பர்ஸ், இந்த மாதிரி காம்பினேஷனாக வந்து எல்லாத்தையும் வைக்கும் போது அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து இன்டர்நெட்டில் சர்வ் பண்ணும்போது நம்ம செக்யூராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வென் த இன்டர்நெட் இஸ் நாட் இன் யூஸ் டிஸ்கனெக்டட். இப்போ வந்து இன்டர்நெட் வந்து யூஸ்ல இல்லைன்னா நம்ம அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டு நாட் ஓப்பன் ஸ்பேம் மெயில்ஸ் ஆர் இமெயில்ஸ் தட் ஹாவ் அன் அன்ஃபெமிலியர் சென்டர். ஸ்பேம் மெயில்ஸையோ இல்லாட்டா அன்ஃபெமிலியர் இமெயில்ஸையோ சென்டர்ல இருந்து வந்த இமெயில்ஸையோ நம்ம வந்து ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. when using antivirus software யூஸ் பண்றோம்னா அதை வந்து எப்பவுமே அப் டு டேட்லயே வச்சிருக்கணும், அதாவது ஃபுல் அப்டேட்லயே வச்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாட் ஆர் எத்திக்கல் இஷ்யூஸ். எத்திக்கல் இஷ்யூஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நேம் சம். எத்திக்கல் இஷ்யூஸ்னா என்ன, அதுல வந்து சில இது இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நேம் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. An ethical issue is a problem or issue that requires a person or organization to choose between alternatives that must be evaluated as right or wrong. These issues must be addressed and resolved to have a positive influence in the society. அதாவது பார்த்தீங்கன்னா எத்திக்கல் இஷ்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல நடக்கிற ஒரு தப்புகளை வந்து பேசுறதுக்கு பேர் தான் எத்திக்கல் இஷ்யூஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ரைட்டாகவும் இருக்கலாம், ரைட்டான எத்திக்கலாக இருக்கலாம், இல்லை ராங்கான அன்எத்திக்கல் ரூல்ஸும் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த சொசைட்டில பேசுறதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதெல்லாம் வந்து எத்திக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எத்திக்கல் இஷ்யூஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் இருக்கு, software piracy, unauthorized access, hacking, use of computers to commit fraud, sabotage in the form of virus, making false claims using computers. இந்த மாதிரி நிறைய விதமான எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த வேரியஸ் கிரைம்ஸ் ஹேப்பனிங் யூசிங் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் மூலயமா என்னென்ன கிரைம்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சைபர் கிரைம் இஸ் அன் இன்டலெக்சுவல் ஒயிட் காலர் கிரைம். Those who commit such crimes generally manipulate the computer system in an intelligent manner. இந்த சைபர் கிரைம் பண்றாங்க இல்ல பாத்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பண்றவங்க எப்பவுமே அவங்க கம்ப்யூட்டர் வந்து மேனிப்புலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கம்ப்யூட்டரா வந்து ஒரே கம்ப்யூட்டர்ல பண்ணாம ஒவ்வொரு கம்ப்யூட்டரா மாத்தி மாத்தி பண்றதுனால அவங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். இதை வந்து இன்டெலிஜென்ட் மேனர்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபர் வியா இன்டர்நெட் மூலியமா வந்து நம்ம மணியை வந்து இல்லீகலா வந்து சென்ட் பண்றது, அதுதான் வந்து கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இது கொடுத்துருக்காங்க. கிரைம் ஃபங்க்ஷன்ல என்ன ஃபங்க்ஷன் நடக்குது பாத்தீங்கன்னா
ஹேக்கிங், த்ரெட்ஸ், பிளாக்மெயிலிங் டுவர்ட்ஸ் அ பிஸ்னஸ் ஆர் அ பர்சன், இதில் வந்து கிரைம் ஃபங்க்ஷனில் இருக்கும். சைபர் ஸ்டாக்கிங் அப்படின்னா ஹராசிங் த்ரூ ஆன்லைன், ஆன்லைனில் வந்து ஹராஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து சைபர் ஸ்டாக்கிங் சொல்லுவோம். அப்புறம் வந்து மால்வேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மலிஷியஸ் ப்ரோக்ராம் தட் கேன் பெர்ஃபார்ம் அ வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டீலிங், என்கிரிப்டிங் ஆர் டெலிட்டிங் சென்சிட்டிவ் டேட்டா, அல்டர்னேட்டிங் ஆர் ஹைஜாக்கிங் கோர் computing functions and monitoring users computer activity without their permission. இதெல்லாம் வந்து மால்வேர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா denial of service attack, DOS attack அப்படின்னு நம்ம சொல்லுவோம். denial of serviceனா DOS, அதுதான் வந்து DOS attack அப்படின்னு நம்ம சொல்லுவோம். overloading a system with a fake request so that it cannot serve normal legitimate requests. denial of service attackனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய ஃபேக் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அதுதான் வந்து denial of service attackன்னு சொல்லுவோம். இது வந்து நான் லெஜிட்டிமேட் யூசர்ஸ் வந்து அனுப்ப முடியாது, நான் லெஜிட்டிமேட் யூசர்ஸ் தான் வந்து அதிகமாக அனுப்புவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ராட்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சு ஏற்கனவே வந்து மேனிப்புலேட்டிங் டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சிங் த பேங்கிங் ரெக்கார்ட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் மணி டு அன் அன்ஆத்தரைஸ்ட் அக்கௌண்ட்டை வந்து மாற்றி வச்சு நம்ம அனுப்புறது தான் வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா a person or program collects login and password information from a legitimate user to illegally gain access to other accounts. ஹார்வெஸ்டிங் நம்ம மேலே ஏற்கனவே பார்த்தோம், அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி தெஃப்ட். இட் இஸ் அ கிரைம் வேர் த கிரிமினல்ஸ் இம்பர்சனேட் இண்டிவிஜுவல்ஸ் யூசுவலி ஃபார் ஃபினான்ஷியல் கெயின். ஐடென்டிட்டி தெஃப்ட்னா அவங்களோட முக்கியமான இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு எனக்கு வந்து இவ்வளோ காசை கொடுத்தாதான் இந்த இன்ஃபர்மேஷன் அவனை கொடுப்பேன் அப்படி மிரட்டுறது பேர் தான் ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலிங் practical or conceptual information developed by another person or a company. ஒரு கம்பெனில இருந்து இல்லட்டா ஒரு another person வந்து டெவலப் பண்ணதை வந்து ஸ்டீலிங் பண்றது தான் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்புறம் வந்து செலாமி ஸ்லைசிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலிங் டைனி அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி ஃப்ரம் ஈச் டிரான்சாக்ஷன். அதாவது இப்போ வந்து செலாமி ஸ்லைசிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அந்த டிரான்சாக்ஷன்ல வந்து 10,000 ரூபாய் போடுறாங்கன்னா அதுல ஒரு 100 ரூபாய ஸ்டீல் பண்றது தான் வந்து செலாமி ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கடைசியில பார்த்தா வந்து நமக்கு வந்து 10,000 ரூபாய் அனுப்போம், ஆனா வந்து 9,900 ரூபா வந்து தான் போயிருக்கும், ஆனா 100 ரூபா வந்து எங்க போயிருக்கும் பாத்தீங்கன்னா இந்த செலாமி ஸ்லைசிங் மெத்தட் மூலியமா வந்து யார் ஹேக் பண்ணாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு 100 ரூபாய் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கேம், ட்ரிக்கிங் பீப்புள் இன்டு பிலீவிங் சம்திங் தட் இஸ் நாட் ட்ரூ. ஸ்கேம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான விஷயத்த உண்மைன்னு நம்ப வைக்கிறது தான் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் அன்வான்ட் இமெயில் டு அ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ். இன்டர்நெட் யூசர்ஸ்ல வந்து ஸ்பேம்ன்ற ஒரு மெயில் வந்து அன்வான்ட் மெயில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ்க்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அது யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து நிறைய மால்வேர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மூஃபிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ malicious practice in which communication is sent from unknown source used as a source known as the receiver. ஸ்மூஃபிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் தான், அந்த சர்வர் வந்து நமக்கு தெரிஞ்ச சர்வரா மாதிரி இருக்கும், ஆனா ஆக்சுவலா அது நமக்கு தெரியாத சர்வர். அந்த சர்வர்ல வந்து malicious இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஹேக் பண்றது, இதான் ஸ்மூஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா software piracy. What is piracy? Mention the types of piracy. How can it be prevented? அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இதாக வந்து கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். வாட் இஸ் பைரசி? பைரசினா என்னன்னு கேட்டிருக்கேன். பைரசினா உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இல்லாம ஒருத்தவங்களோட ப்ரோக்ராமை வந்து திருடுறதுக்கு பேர் தான் வந்து பைரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் பைரசி. பைரசிலேயே என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பைரசி இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் பைரசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து டூப்ளிகேட்டிங் அண்ட் செல்லிங் காப்பிரைட்டட் ப்ரோக்ராம்ஸ், காப்பிரைட் வாங்கின ப்ரோக்ராம்ஸே வந்து டூப்ளிகேட் பண்ணி விற்கிறது பேர் வந்து ஒரு டைப் ஆஃப் பைரசி. அதுக்கப்புறம் டவுன்லோடிங் சாஃப்ட்வேர் இல்லீகலி த்ரூ நெட்வொர்க் மூலியமா நம்ம வந்து டவுன்லோட் பண்றோம் இல்லையா, அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா சாஃப்ட்வேர்ஸ், அதை வந்து இதையும் வந்து சாஃப்ட்வேர் பைரசி இன்னொரு டைப் அப்படின்னு சொல்றாங்க.
இதை வந்து நம்ம எப்படி தடுக்க முடியும்? இதுலயே ஆன்சர் இருக்கு. நம்ம வந்து டூப்ளிகேட்டிங் அண்ட் செல்லிங் காப்பிரைட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து வாங்காம இருந்தாலே நம்ம வந்து இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெட்ல கிடைக்கிறது பாத்தீங்களா, இந்த ஃப்ரீ டவுன்லோட் சொல்லிட்டு கிடைக்குது பாத்தீங்களா, அந்த இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாம இருந்தாலே நமக்கு வந்து இந்த வைரஸ் எல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் பேராகிராஃப்மே அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா malware is the type of software designed that which the criminals gain illegal access to software and cause damage. Various types of cyber attacks and their functions are given in the following table. இப்போ பாத்தீங்கன்னா malware பத்தி நம்ம இப்போ பார்த்தோம். இந்த malware மாதிரியே நிறைய சைபர் அட்டாக்ஸ் இருக்கு. அந்த சைபர் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா வைரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. வைரஸ் என்ன பாத்தீங்கன்னா, வைரஸ் இஸ் a small piece of code that can repeat itself and spread from one computer to another by attacking itself to another computer file. One of the most common virus is Trojan. இந்த வைரஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கோடு தான். அந்த கோடால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, அந்த கோடையை வந்து ரிப்பீட் பண்ணிக்க முடியும். ஃபார் லூப் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அது வந்து அதுவே வந்து ரிப்பீட் பண்ணிக்க முடியும். அது வந்து எவ்வளவு வேணா ரிப்பீட் பண்ணிக்க முடியும். நம்ம ஆன்டிவைரஸ் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ரிப்பீட்டிங் ஆஃப் கோடு வந்து குறையும். இதுல வந்து மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் வைரஸ் என்ன பாத்தீங்கன்னா ட்ரோஜன் தான் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா Trojan virus is a program that appears to perform one function but actually performs malicious activity when executed. அது வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா malicious activities நிறைய பண்ணும். அதாவது நம்ம கம்ப்யூட்டரை வந்து ஹேக் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா wormsலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா worms are self-repeating and do not require a computer program to attach themselves. Worms continuously look for vulnerabilities and report back to the author of the worm when weakness are discovered. wormsல என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் செல்ஃப் ரிப்பீட்டிங் தான். ஆனால் வந்து கம்ப்யூட்டர் வந்து ரெக்வயர் பண்ணாது. அது வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ரோக்ராம் நம்ம வந்து wormsனா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தெரியாத ப்ரோக்ராம்ஸ் வந்து நெட்ல இருந்து ஏற்றுறோம் பார்த்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லாம் வந்து ஃப்ரீ டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் சில விதமான worms இருக்கும். அந்த worms வந்து இருக்கும் போது அந்த கம்ப்யூட்டர்ல ஏதாச்சும் வீக்னஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்து வழியா புகுறதுக்கு பார்ப்பாங்க. இந்த வேலையை பண்றதுக்கு பேர் தான் வந்து worms அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த ஸ்பைவேர்னா இப்போ என்ன பார்த்தோம்னா, ஸ்பைவேர் can be installed on the computer automatically when the attachments are opened by clicking on links or by downloading infected software. அதே தான் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல ஏற்றும் போது வந்து ஸ்பைவேரும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராம்சம்வேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராம்சம்வேர் is a type of malicious program that demands payment after launching a cyber attack or a computer system. This type of malware has become increasingly popular among criminals and cost the organization millions each year. ராம்சம்வேர்ன்றது ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் வைரஸ். அந்த வைரஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மலிஷியஸ் ப்ரோக்ராம் தான். அந்த மலிஷியஸ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிட்டோம்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு அனுப்பிட்டோம்னா, அந்த கம்ப்யூட்டருக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த கம்ப்யூட்டர் தூக்கி தூர போடுறது தவிர வேற வழியே இல்லை. இல்லாட்டா காசு கட்டி தான் ஆகணும். அந்த கம்ப்யூட்டர் கண்டிப்பா வேணும்னா அதுக்கு காசு கட்டினா மட்டும்தான் அந்த ராம்சம்வேர் வந்து யார் அனுப்புனாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமை என் பண்ண முடியுமே வழியே நம்மளால என் பண்ண முடியாது. நம்ம ஆன்டிவைரஸும் அவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த்ஃபுல்லா கிடையாது. இது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்டர் 18 தமிழ் கம்ப்யூட்டிங் அதையும் சேர்த்து பார்த்தல. ஏன்னா இதுல வந்து 2 மார்க்ஸ் வந்து 5 இருக்கு. அதுவும் சேர்த்தே நம்ம பார்த்தலாம். இதுல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த சர்ச் இன்ஜின் சப்போர்ட்டிங் தமிழ், அதாவது தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ற சர்ச் இன்ஜின்ஸ் என்னெல்லாம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கூகுள் அண்ட் பிங் ப்ரொவைட் searching facilities in Tamil, which means you can search everything through Tamil. Google search engine gives you an inbuilt Tamil virtual keyboard கொடுக்குறாங்க கூகுள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் ஆர் த கீபோர்ட் லேயர்ஸ் யூஸ்ட் இன் ஆண்ட்ராய்டு. Selenium and Ponmadal are familiar Tamil keyboard layers that works on Android operating system in smartphone using phonetics. Phonetics மூலமா இந்த ரெண்டு கீபோர்ட் லேயர்ஸும் வந்து ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரைட் ஷார்ட் நோட் ஆன் அபவுட் தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி ஒரு ஷார்ட் நோட் கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், த ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இஸ் டிசைன்டு with the help of the programming language you can write simple programs in Tamil.
தமிழ் மூலியமா வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ஈஸியா எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வாட் TSCII என்னன்னு சொல்லிட்டு கேட்குங்க. TSCII தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கோடிங் சிஸ்டம் டு ஹேண்டில் அவர் Tamil language in an analysis of an encoding scheme that is easily handled in electronic devices including non-English computers. Non-English computersலயும் வந்து இந்த TSSI வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. This encoding scheme was registered in IANA, அதாவது Internet Assigned Numbers Authority unit of ICANN. இந்த யூனிட்ல வந்து IANA வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. தமிழ் விர்ச்சுவல் அகாடமி பற்றி ஒரு ஷார்ட் நோட் கேட்டிருக்காங்க. With the objectives of spreading Tamil to the entire world through internet, Tamil Virtual University was established on 17th February 2001 by the Government of Tamil Nadu. Government of Tamil Nadu மூலிமா 17ஆம் தேதி February 2001 ஆண்டு வந்து நம்ம வந்து தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வந்து இந்த தமிழ்ன்ற லாங்குவேஜை பரப்புறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது. Now this organization functioning with the name Tamil Virtual Academy, the organization offers different courses regarding Tamil language, culture, heritage, etc. from kindergarten to under graduation level. இந்த லெவல் வரைக்குமே வந்து இந்த எல்லா விதமான விஷயங்களும் வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுக்கு வந்தான வெப்சைட் வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதோட வந்து நம்ம வந்து செகண்ட் வால்யூமோட முடிச்சிடுறோம். இவ்வளவுதான் இருந்தது. நான் இப்ப சொல்லி கொடுத்தெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா லைக் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.